அண்மை செய்தி. போராட்டத்தில் ஈடுபட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் ஜோதிமணி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கரூர் வெண்ணெய்மலையில் மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் 2 பேர் மீதும் வழக்கு பாய்ந்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூர் வெண்ணமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய கோயிலில் நிலம் விவகாரத்தில் வீடுகளுக்கு சீல் வைக்க வந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அதிகாரிகள் சீல் வைக்க வந்தபோது உடலில் மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு தற்கொலைக்கு முயன்ற கண்ணம்மாள், சக்திவேல், பரமேஸ்வரி, மகேந்திரன் ஆகியோர் 4 பேர் மீது மனித உயிருக்கு ஆபத்து விளைவித்தல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அறநிலைத்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாய சங்கத்தை சேர்ந்த கருணாமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 30 பேர்கள் மீது சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், அரசு அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.